ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு நம்ம வீட்டு ஃபுட். இன்றைக்கி நம்ம கிச்சனில் வெண்டைக்காய் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் வெண்டைக்காய் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு போட்டிருக்கேன். இது வந்து மெத்தட் 2. இது பண்ணுறதுக்கு நான் ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு வெங்காயம் சும்மா ஒரு 4-5 பூண்டு மட்டும் சேர்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு வெறும் பாத்திரத்தில் அப்படியே நம்ம வதக்கிடலாம். அதுக்கப்புறமா நம்ம எண்ணெய் சேர்த்து வதக்கணும் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். இது வந்து நான் கிட்டத்தட்ட 100-150 கிராம் அளவுக்கு இருக்கும் வெங்காயம். உங்கள்கிட்ட பெரிய வெங்காயம் தான் இருக்குது அப்படின்னா அதையும் சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இந்த குழம்பு கொஞ்சம் நல்லெண்ணெயில் செஞ்சோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். இப்போ ஓரளவுக்கு வதங்கினதும் காரத்துக்கு நான் ஒரு 2 மிளகாய் சேர்த்துக்கிறேன். இதுக்கு அடுத்து நம்ம குழம்பு மிளகாத்தூள் சேர்ப்போம், அதனால் பார்த்து அளவாகவே சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் ஓரளவுக்கு வதங்கினதும் நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன், அதை நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். மீடியம் சைஸாக இருந்தால் நீங்கள் ஒரு 2 சேர்த்துக்கோங்க. அடுத்ததான் நம்ம இதில் கொஞ்சம் புளியும் சேர்ப்போம், அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு, கூடவே கொஞ்சமாக வாசனைக்காக ஒரு 4-5 கருவேப்பிலையை அப்படியே கிள்ளி இதில் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளிலேருந்து தண்ணி நல்லா வெளிவர ஆரம்பிச்சிருச்சு. அப்படி இது கொஞ்சம் வத்துற அளவுக்கு நம்ம வதக்கி விடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லாட்டி பச்சை வாசனை அப்படியே இருக்கும். இப்போ இதெல்லாம் அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா வேகட்டும். இப்போ இது கூட நான் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக வாசனைக்காக ஒரு பிஞ்சுக்கும் கொஞ்சம் கூட சோம்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 7-8 மிளகு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஒரு வாசனைக்காக தான் நம்ம சேர்க்குறோம். கூடவே நம்ம 2 மிளகாய் தான் போட்டிருக்கோம், அதுக்கு தகுந்த அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் நம்ம வீட்டில் அரைச்சது குட்டி ஸ்பூனால் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா அப்படியே வதக்கி விட்டுடலாம், பச்சை வாசனை போக. அடுப்பு வந்து மசாலாலாம் சேர்த்தோன்னே சிம்மில் போட்டுக்கோங்க. இப்போது ஒரு 4-5 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் நான் இதில் சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்துட்டு லைட்டாக ஒரு பெரட்டிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். இப்போ இதெல்லாமே நல்லா வதங்கிட்டு ஆறட்டும். இப்போ நம்ம இதை அரைச்சி தான் வந்துட்டு குழம்பு செய்ய போகிறோம். இது அந்த சைடு ஆறிட்டு இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே வெண்டைக்காயை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நான் அதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இப்போ இதில் ஒரு 3 கரண்டி அளவுக்கு நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த எண்ணெயிலே வந்துட்டு அப்படியே நம்ம லைட்டாக அப்படியே பொரிச்ச மாதிரி எடுத்தோம் அப்படின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதே மாதிரி வளவளப்பு தன்மையும் சுத்தமாக போயிடும், சாப்பிட்றதுக்கும் வந்துட்டு நல்லாயிருக்கும். இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்ம வதக்கி வச்சது ஆறிடுச்சு, அதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த சைடு எண்ணெயும் காஞ்சிருச்சு. நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெண்டைக்காயை சேர்த்துட்டு வதக்கி விட்டு எடுத்துடலாம். இதை சும்மா உங்களுக்கு இதை மாதிரி செய்ய வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெறும் வடை சட்டியில் போட்டு எண்ணெய் எல்லாமே கூட நம்ம வறுத்து எடுக்கலாம். அப்போயுமே அந்த வளவளப்பு தன்மை வந்துட்டு போயிடும். இப்போ எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து வச்சிடலாம் வேற ஒரு பாத்திரத்தில். இதெல்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறமா அடுத்ததாக மீதி இருக்கிறதையும் இன்னும் ஒரு 2 பேட்சாக வரும், அப்படி பிரித்து நம்ம போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம இதை வதக்குனதுக்கப்புறம் மேற்கொண்டு எண்ணெய் ஊற்றணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. நம்ம இருக்கிற எண்ணெயிலே அப்படியே குழம்பு தாளிச்சிடலாம். குழம்பு தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக வெந்தயம், கடுகு, லைட்டாக சீரகம் இதெல்லாமே சேர்த்து நம்ம பொரித்து குழம்பு செஞ்சோம் அப்படின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதெல்லாமே லைட்டாக பொரியட்டும். நான் வந்து ஒரு 10 சின்ன வெங்காயம் கிட்ட அப்படியே கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே 2 வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து வதக்கிக்கலாம். உங்களுக்கு வந்துட்டு வெங்காயம் போட வேணாம் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை தாளிப்பு மட்டும் கொடுத்துட்டு டைரெக்டாக நம்ம அரைச்சி வச்ச மசாலாவையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்துட்டு ஆப்ஷனல் தான், டேஸ்ட் நல்லாயிருக்கும்னு நான் போட்டிருக்கேன். இப்போ இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே மசாலா வதங்கும் போதும் நம்ம உப்பு சேர்த்து தான் வதக்கியிருக்கோம், அதனால் பார்த்து கவனமாக சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். இது வந்துட்டு நம்ம ரொம்ப நைஸாக அரைச்சிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த பருப்பெல்லாம் அரைச்சி கூட்டு குழம்பு செய்வோம்ல, அந்த மாதிரி கொலன்னு ஒரு மாதிரி ஆகிடும். அதனால கொஞ்சம் பரப்பரன்னு தெரிகிற மாதிரி அரைக்கணும், அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக அந்த ஜாரை மட்டும் அலசி தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதிலேயே இந்த கன்சிஸ்டன்சிலேயே வந்துட்டு ஒரு கொதி விட்டு எடுக்கணும். அப்போ தான் அந்த மசாலாவோட பச்சை வாசனை வந்து போகும். என்ன தான் நம்ம வதக்கி அரைச்சாலும் அந்த பச்சை ஸ்மெல் வந்து இருக்க தான் செய்யும். நம்ம இந்த மாதிரி எண்ணெயில் சேர்த்துட்டு ஒரு கிளறி விட்டுட்டு நல்லா கொதிக்க வைக்கணும், அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ இது இப்படியே லைட்டாக கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம வந்து அரைச்சி தான் குழம்பு செய்கிறோம் அப்படிங்கிறதுனால நம்ம தண்ணி ஊற்றினோம் அப்படின்னா ஓரளவுக்கு நமக்கு கெட்டியாக வரும். பார்த்து கவனமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு வச்சுருங்க. இப்போ நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் புளி சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே தக்காளி சேர்த்துருக்கனால புளி லைட்டாக மட்டும் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு மட்டும் புளி ஊற வச்சு அதை கரைச்சி தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே கலந்து விட்டுட்டா நல்லா வெந்துட்டுருக்கட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு பத்தலை அப்படின்னா பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க.
இப்போது மூடி போட்டு நம்ம வேக வச்சிடலாம். நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம். லைட்டாக எண்ணெய்லாம் பிரிஞ்சு அப்படியே மேலே வரும்போது நம்ம வதக்கி வச்சதுக்கு வெண்டைக்காயை சேர்த்துட்டு ஒரு 3 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான வெண்டைக்காய் குழம்பு ரெடி ஆகிடும். ஏற்கனவே நம்ம சேனலில் வெண்டைக்காய் புளி குழம்பு, வெண்டைக்காய் வச்சு மோர் குழம்பு, வெண்டைக்காய் வறுவல் இந்த மாதிரி நிறைய போட்டிருக்கோம். அதையும் செக் பண்ணி பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். நான் கொஞ்சமாக உப்பு பத்தலை, அதனால நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், லைட்டாக அப்படியே எண்ணெய்லாம் பிரிய ஆரம்பிச்சிருக்கு. நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காவை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். குழம்பு பாருங்கள், நம்ம அந்தளவுக்கு தண்ணி ஊற்றி லைட்டாக அப்படியே கெட்டியாகிற மாதிரி தெரியுது. இப்போது நம்ம வெண்டைக்காயும் இந்த எண்ணெயிலே போட்டு பொரிச்சு எடுத்தனால குழம்புலேருந்து வர எண்ணெய் கூடவே இந்த வெண்டைக்காயிலேருந்து அப்படியே எண்ணெய் லைட்டாக பிரியும். அப்போ பார்க்கும்போதே சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும் சாதத்து கூட சாப்பிட. இப்போ அது அப்படியே ஒரு 2 to 3 மினிட்ஸ் இருக்கட்டும். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நான் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ரெசிபி பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.